வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். அடுத்து நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம வீடியோவில் ஹனி கேக்கு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஏற்கனவே ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் ப்ளம் கேக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தடவை ஹனி கேக். இது பேலன்ஸ் இருக்கிற கேக்கு இது போல் பால் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு டெசிகேட்டடு கோகனட் ரெடி பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கேக் ரெடி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு மோல்டு ரெடி பண்ணணும். நம்ம கேக்கு டின்னை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஆயில் தடவிட்டு இது போல் பேப்பர் போட்டுக்கோங்க. அல்லது நீங்கள் மைதா மாவை இது டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுதான் ரெடி பண்ணணும். அடுத்து ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சலிப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் 100 கிராம் உலக்கும் ஒரு டேபிள் ஸ்பூனும் எடுத்திருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன் விட்டு எடுக்கதா இருந்தால் 16 ஸ்பூன் எடுக்கணும். நான் உலக்கில் 2 உலக்கு எடுத்திருக்கேன். 200 கிராம் இந்த அளவு 200 கிராம். இந்த மைதா மாவு கூடயே பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை 2 தடவை சலிக்கணும். நான் இதை ஃபஸ்ட்டு இது நான் சலித்து எடுத்திருக்கேன். நம்ம 2-3 தடவை சலித்து எடுக்கும் பொழுது நம்ம பேக்கிங் பவுடர் மாவோடு நல்லா கலந்துரும். அதனால தான் இப்போ நம்ம 2 தடவை சலித்து எடுத்திருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் 2 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கலாம். நான் இது 2 எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த 2 முட்டையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிஸ்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிட போகிறேன். நீங்கள் மிக்சியை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் மிக்சியை யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியை யூஸ் பண்ணி கேக் ரெடி பண்ணுற மாவு ரெடி பண்ணுறத நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எசன்ஸும் முட்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த முட்டையை எல்லோ கலர் போய் நல்ல ஒரு க்ரீம் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பவுடர் சுகர் எடுக்க போகிறேன். அதே உலக்கில் நான் 2 உலக்கு நான் எடுத்துக்கிடுறேன். ஒரு உலக்குக்கு 8 டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக வரும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இந்த அளவு கரெக்டான அளவில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கலவை கூடயே நம்ம எடுத்து வச்சுக்கிற பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அந்த முட்டைக்கலவையோட இந்த சுகர் பவுடர் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சலித்து எடுக்கிறதா இருந்தாலும் சலித்துக்கவும் செய்யலாம். இப்போ நான் அதையும் நான் காட்டிடுறேன். சலிச்சிருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். அதனால தான் நம்ம சுகர் பவுடர் சேர்த்துருக்கோம். இப்போ ரெடியாக இருக்குது. நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த முட்டை கலவையோட ஆயில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்றாற் போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கேக்குமே நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம்.
இப்போ நான் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மொத்தமாக சேர்க்காம 2-3 பிரிவாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காகுது பார்த்திங்களா? இந்த டைம் வந்து நமக்கு கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் கொஞ்சம் தேவைப்படும். நான் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் மொத்தமாக 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன். ஆனால் அது வந்து சேர்த்தது வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருந்தேன். இந்த டயத்தில் நீங்கள் பாலை சேர்த்துக்கோங்க. அதே உலக்கில் தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் மொத்தமாக சேர்க்காம இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பகுதி பகுதியாக சேர்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ரெடி ஆகும்போதே நீங்கள் அடுப்பில் வந்து நீங்கள் குக்கர் வந்து சூடு பண்ணணும். 5 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட்டு வந்து பண்ணணும். நல்ல ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. இந்த நமக்கு மாவு ரெடி ஆன உடனே நம்ம கேக் மாவை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுபோல் மெதுவாக தான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மாவு வந்து கலந்துக்கிடணும். ஒரே சைடாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்திரத்தில் நான் அந்த மாவை எடுத்துருக்கிறேன். இது நான் இன்றைக்கி சில்வர் பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இந்த பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் மேலே வரும். இப்போ ஒரு டூத்பிக்கு வச்சுட்டு இது போல் உடச்சி விட்டுக்கலாம். ப்ரீ ஹீட் 5 நிமிஷம் பண்ணியிருக்கேன். இந்த குக்கரில் வந்து நான் இந்த மாவை நான் வைக்கிறேன். கடாயிலையும் வைக்கலாம், தோசைக்கல்லையும் வைக்கலாம். நான் அந்த தோசைக்கல் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரௌனி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். தோசைக்கல் யூஸ் பண்ணலாம். 45 நிமிஷம் எனக்கு ஆனது. இப்போ பாருங்கள், நான் 1 மணி நேரம் ஆயிருக்கு. நான் இதை வெளியே எடுத்துட்டேன், ஆற வச்சுருக்கேன். 45 நிமிஷத்தில் நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து லைட்டான சூடில் இருக்குது. நான் இப்போ லைட்டாக இந்த கத்தியை வச்சுட்டு சைடில் லேசாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்கள், கேக்கு நகலுது. அடிப்பிடிக்கலை, அழகாக வந்திருக்கு. நல்ல ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். இப்போ நாம் வந்து சுகர் வாட்டர் ரெடி பண்ணணும். இது கொஞ்சம் ஆறட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறணும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும். அந்த கொதிக்கும் பார்த்தீங்களா, முதலில் கொதி வரும். அந்த டைம் வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் எடுத்து ஆற வைக்க போகிறேன். இது ஆறட்டும். இந்த மீதி தண்ணீரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வாங்கியிருப்போம் இல்லையா, அது நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஜாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கிடலாம். தனி ஃப்ரூட்ஸ் ஜாம்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் சேர்த்துருக்கேன். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது.
இப்போ இந்த போல் தான் இருக்கணும். ஆறின பிறகு கொஞ்சம் திக்காயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். இது இப்படியே ஆறட்டும். இப்போ நான் இந்த கேக்கு மேடாக இருக்கிற பகுதியை வந்து நான் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அது நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மேடாக இருக்கிற பகுதியை கட் பண்ணுற பீஸை வந்து நம்ம உதிர்த்துட்டு அதுலேயும் நம்ம கொஞ்சம் ஜாம் சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்கிடலாம். அது நம்ம வந்து லாலிபாப் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் டூத் பிக்கு யூஸ் பண்ணிவிட்டு இது போல் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நமக்கு இந்த சுகர் வாட்டர் விடணும் இல்லையா, அப்போ நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கேக்கு உள்ள. அதனால் இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணீரை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. கேக்கு எவ்வளோ அதை அப்சர்வ் பண்ணுறத பாருங்கள். லைட்டாக சைடு பகுதியிலேயே நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட் ஜாமை சேர்த்துடலாம். ஜாம் இப்போ எவ்வளவு திக்காக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இறக்கும்போது எவ்வளவு கொஞ்சம் லிக்விடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜாம் வந்து இதுக்கு கரெக்டாக இருந்தது இந்த அளவுக்கு. நீங்கள் இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பண்ணலாம். நான் வந்து இந்த டெசிகேட்டட் கோக்னட் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். அதனுடைய வீடியோ நான் அடுத்தாப்புல நான் போடுறேன் பாருங்கள். அந்த கோக்னட்டை வந்து நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சிகப்பு திராட்சையும் கருப்பு திராட்சையும் நான் இதில் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு வேணும்னா வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து இந்த டெசிகேட்டட் கோக்னட் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாலும் கூட போதும். நம்மளுடைய ஹனி கேக் சிம்பிளாக பாருங்கள். தொடும்போது லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணி விட்டேன், அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே கடைசியாக நம்ம பவுடர் சுகர் வந்து இப்படி இது போல் டஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஈஸியாக செய்யலாம். மெஷர்மெண்ட் பாக்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூன் மட்டுமே நம்ம எடுத்துக்கிடலாம். அளவுகள் வந்து நான் கொடுத்துருக்கிற அளவுகள் கரெக்டான அளவுகள் தான். அந்த பேலன்ஸ் இருந்த அந்த கேக் மாவு இருந்தது இல்லையா, நான் இது போல் லாலிபாப் ரெடி பண்ணியிருந்தேன். இது நான் வந்து மொத்தம் 6 வந்தது. செய்யும் போதே காலியாகிட்டு 3 தான் இருக்குது. அதைத்தான் நான் வீடியோவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.